பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. காரணம், அவர் ஆகாசத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாய் காணப்படுகிறார். காரணம், வசனத்திலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்நாட்களிலே அநேக வசனங்களிலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அந்த சங்கீதம் 1 அதிகாரத்திலே பயப்படுதல் என்றால் நாம் எப்படி பயப்பட்டு நடக்க வேண்டும், தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே வசனத்தில் கீழுள்ள வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியா இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைமுறையா அவருடைய கிருபை எப்படியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதுபோல நாமும் இன்றைய நாட்களிலே நாம் எங்கேயாவது மனிதனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த பயத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்கு நேராய் பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். காரணம், கர்த்தருக்கு பயப்படும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு இறங்குகிறார் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது எப்படிப்பட்டது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. அப்படியாய் இருக்கிற மனுஷன் அவன் எப்படியாய் காணப்படுகிறான்? நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் பலியை தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு பயந்து கிதியோனை போல பயந்து நடுங்கி கொண்டிருந்த ஒரு கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக வைத்து அழகு பார்த்த தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? இந்த பூமியின் காரியங்களுக்காய் மனுஷனை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக பயந்து அவருடைய சமூகத்திலே செய்யும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.